பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல கூட ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். வசிக்கிற இடத்துலயும் ஆகட்டும், வேலை செய்ற இடத்துலயும் ஆகட்டும், இப்படி எங்க வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பாக காணப்படலாம். இத நான் எப்படி மேற்கொண்டு நான் வந்து அடுத்து கடந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பிட்டு இருக்கலாம். உங்கள தைரியப்படுத்த கர்த்தர் இப்படியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. கர்த்தர் அவனை நோக்கி, "நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ. அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன்." ஆமென். நீங்க எந்த விஷயத்துல இப்ப வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத இயேசுப்பா என்ன சொல்றாங்கன்னா, "தைரியமா நீ மேற்கொள்ளு. அத நான் உன் கையில ஒப்புக் கொடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த காரியத்த ஏசப்பா வந்து டீல் பண்ணி உங்களுக்கு ஜெயத்த கட்டளையிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். ஜெபத்தோட ஆண்டவர உறுதியா பற்றிக்கொண்டு நீங்க அத எதிர்த்து நில்லுங்க. அந்த பிசாசானவன் உங்க கையில ஒப்புக் கொடுப்பாரு. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற பிசாசுடைய கைகள்ல இருந்து அவனை உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கி ஜெயத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு நான் பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.